மதுரை மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு பெத்தானியாபுரம் பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தனது அமைச்சரவை காலத்தில் மதுரையின் 40 ஆண்டுகால குடிநீர் தாகத்தை தீர்க்கும் திட்டங்களை நிறைவேற்றியதாக குறிப்பிட்டார். மேலும் காளவாசல் மற்றும் கோரிப்பாளையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய மேம்பால பணிகளுக்கு தான் அடித்தளமிட்டதை சுட்டிக்காட்டிய அவர், மதுரையின் வளர்ச்சிப் பணிகளை முன்னிறுத்தி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். நான் என்ன செய்தேன் என்பதை இங்க பல பேர் கேள்வி எழுப்புகிறார்களாம். எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன செய்தேன். இன்னைக்கு மதுரையுடைய தாகத்தை தீர்த்தவனே நீங்க கொடுத்த அங்கீகாரத்தால் இந்த செல்லூர் ராஜு தான். அது மட்டுமல்ல, இன்னும் 40 ஆண்டுகளுக்கு இந்த குடிநீர் பிரச்சனையே வராது. இது 24 மணி நேரம் இயங்கக்கூடியது. தாகத்தை தீர்த்தவர்களை நம் மதுரை மண்ணுக்காரர்கள் என்றைக்கும் உயிர் உள்ளவரை நாம் நினைப்போம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.